இவருடைய இது பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை இல்லையா, உள்ளாட்சித்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் வைக்க வேண்டாம்னு சொல்லி அதை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மாத்திட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடத்துறதா? ஒரு சிலர் கனவே எப்படியாச்சும் என் புள்ள அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிடாதா அப்படிங்கிறது அந்த கிராமங்களில் உள்ள மக்கள்கிட்ட ரொம்ப உண்டு. எடப்பாடி அவர்கள் மீது ஒரு கேஸ் ஏன் மூடி மறைக்கிற காரணம் என்ன? இவங்க எல்லாம் ஒண்ணுதான், இவங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நான் வந்தா நீ என் மேல நடவடிக்கை எடுக்காத, நீ வந்தா நான் உன் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேன். பாலிடிக்ஸை மக்களை ஏமாத்துவோம். அரசு ஊழியர்கள் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆமா ஆமா. பள்ளிக்கரணையில மார்ச் நிலம் நிறைய தப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. அந்த ரிஜிஸ்டர் பண்ணவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்திருக்காங்க. இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுதுன்னா, திமுக கூட்டணியை பொறுத்தவரை திமுக கூட்டணி தொண்டர்களா இல்ல அந்த தலைவர்களா அப்படின்னு, தலைவர்கள் சுய லாபத்துக்காக திமுகவுடன் ஒட்டுண்ணியாக ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. தொண்டர்கள் தாவேகா வரணும், தளபதி விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. தொண்டர்கள் எல்லாம் தாவேகாவுடன் இருக்கிறாங்க. ஸ்டாலின் வருஷத்துக்கு காட்டுற இன்கம் 20 லட்சம் ரூபாய். 20 லட்சம் ரூபாய் தான் அவருடைய மதிப்பா. அவர் காரே 8 கோடி ரூபாய் கார்ல போறாரு. இவங்க எல்லாம் கெட்டுற வாட்சே கோடி கணக்குல இருக்கு. சொந்த வீடு இல்லைன்னு காட்டியிருக்காரு. இப்ப தெருவுல இருக்காரா? அந்த வீடு யாருது? அந்த வீடு எப்படி வந்தது? திமுக அதிமுக எல்லாம் கூட்டுக்கலாம். நீங்க இவங்க எல்லாருடைய முகத்திரையும் கிழிக்கிறதுக்கு தான் விஜயண்ணா வந்திருக்காரு. கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தாவேக்காரர் கந்தசாமி. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. நேரு கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. ஊழல் செஞ்சுருக்கிறதாகவும் மாதிரி சொல்கிறாங்க. செய்தித்தாளில் கூட கோர்ட்டே அதிரடியாக ஆக்ஷன் எடுங்க, ஏன் என்ன நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த திமுக நேரு அவர்களை காப்பாற்றி ஒரு 60-65 தொகுதியை அவரை இன்சார்ஜாக கொடுத்துருக்காங்க. அவர் மூலமாக கொள்ளையடித்த பணத்தை வச்சு அந்த 65 தொகுதியில் ஃபுல்லாக பணத்தை இறக்குறது, இதுதான் சொல்லப்படுது. ஆனால் திமுக நேரு அவர்கள் மூலம் செஞ்ச ஊழல்ங்கிறது தமிழக இளைஞர்களுக்கு செஞ்ச துரோகமாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் சென்னை மாதிரி சிட்டிகளில் எப்படி இருக்கீங்களோ, நான் கிராமத்தில் ஆள். எங்கள் கிராமத்துலலாம் இளைஞர்கள் 5 வருஷம் 10 வருஷம் கஷ்டப்பட்டு படிப்பாங்க. எந்த கிராமத்தில்? டிஎன்பிசிக்கு. எந்த கிராமத்தில்? எனது ஊர் திருநெல்வேலி பக்கம். ஓகே ஓகே, சரிங்களா. டிஎன்பிசி அரசு வேலைக்கு போகணுன்னே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் அந்த மாதிரி அண்ணாக்கள்லாம் நிறையா நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துருக்கேன். அவங்களுடைய எய்மே இதை நோக்கி தான் இருக்கும். அப்படிப்பட்ட அரசு வேலை நம்மளுடைய மெரிட்டுக்காக கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு டிஎன்பிசி எழுதி பாஸ் பண்ணி வரணும்னு நினச்சவங்க இதில் மண்ணள்ளி போட்டு அந்த எக்ஸாமை இவங்களே டிஎன்பிசியிலேருந்து கேன்சல் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக நடத்துகிறதுக்கு கொண்டு போய் அதன் மூலமாக ஊழல் பண்ணி அதன் மூலமாக அவர்களுக்கு ஃபேவரான ஆட்களுக்கெல்லாம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கசிய வச்சு அவங்ககிட்ட பணம் வாங்கிக்கிட்டு உண்மையாக இதற்காக படித்த எல்லா இளைஞர்களுடையும் எதிர்காலத்தில் மண்ணள்ளி போட்டிருக்காங்க. அப்போ அதை தான் விஜய் அண்ணா சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய துரோகம் தமிழக இளைஞர்களுக்கு செய்த இந்த திமுக அரசு நேரு அவர்களை கைது செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு 250 பக்கத்தில் இடி ரிப்போர்ட் கொடுத்து இந்த பொறுப்பு டிஜிபியோட அலுவலகத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கு. பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க, பொறுப்புக்கு 100 துணை பொறுப்பு டிஜிபி மறுபடியும் போட்டாங்க. இவங்க நேரடியாக டிஜிபி போடுறது கூட வக்கில்லாத ஒரு அரசாங்கமாக இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டோட சேர்ந்து டிஎன்பிசியில் அவர் ஊழல் பண்ணது அந்த மாணவர்கள்கிட்ட இவர் பணம் வாங்கியிருக்காரா? ஆமாம், ஒவ்வொரு இதுக்கும். அதாவது எப்படின்னா, முன்னாடி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் போக்குவரத்தை ஆள் எடுத்துக்கலாம், இல்லை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க ஆள் எடுத்துக்கலாம். அப்படிங்கிறத இந்த திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் கேன்சல் பண்ணி நாங்கள் நேர்மையாக நடக்க போகிறோம், நாங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆட்களை டிஎன்பிசியை வச்சு எடுக்க போகிறோம். ஏன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் எக்ஸாம் வைக்க வேண்டிய அவசியமோ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வேண்டிய அவசியமோ கிடையாது. டிஎன்பிசிக்கு அதுதான் வேலை. அப்போ டிஎன்பிசியில் கொடுக்குறது சாலச்சிறந்தது. நல்லா பண்ணாங்க, வரவேற்றோம். ஆனால் அந்த டிஎன்பிசியில் வைக்கும்போது இவங்க ஊழல் பண்ண முடியாதுன்னு மறுபடியும் அதை கேன்சல் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போது அந்த பேப்பர் எக்ஸ்சேஞ்சு, கொஸ்டின் லீக்கேஜு இதெல்லாம் பண்ணி
அவங்களுக்கு தேவையான ஆட்களை பாஸ் பண்ண வைக்கிறாங்க, காசு வாங்கிக்கிட்டு. இதுதான் அந்த குற்றச்சாட்டு. பணி அமர்த்தப்பட்டாங்களா இந்த மாதிரி ரிலேட்டடா? இல்லை, அது ஒரு ஸ்டேஜில் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. எத்தனை பேர் அமர்த்தப்பட்டாங்க, எத்தனை பேர் எலிஜிபிள் ஆனாங்கிறது இன்னும் வெளிவரல. ஸோ அதோட மொத்த இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800+ கோடி. இது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சித்துறையில் ஏகப்பட்ட ஊழல் அவர் பண்ணியிருக்கார். உள்ளாட்சித்துறையில் பல்காக ஒரே இடத்துல வாங்க வச்சு அதுலெல்லாம் நிறைய ஊழல். நார்மலாக நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், உள்ளாட்சியிலலாம் போனீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் லைட் எல்இடி லைட் பார்த்தீங்கன்னா 4500 5500 கோட் பண்ணுவாங்க. நீங்கள் போய் ஒரு கடையில் வாங்கினீங்கன்னா 400 தான் இருக்கும். இது இந்த அரசாங்கத்தோட தோல்வியையும் ஊழல் முகத்தையும் காட்டுது. இதோட இது இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பாதிச்சிருச்சு இப்போ நேரு செஞ்சதில். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடி ஒரு பஞ்சு அவங்க ரிப்போர்ட்டு கொடுத்துட்டாங்க, இங்கே தூங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே உள்ள டிவிஎஸ்சி அதன் மேலே நடவடிக்கை எடுக்கல, விசாரணை நடத்துகிறோம்னு அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மீன் டைம் நேருவோட பையன் போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்க்குறாங்க. அப்புறம் அது தாமதமாகுது. திமுக அதிமுக எல்லாம் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க, எல்லாம் அணைக்கிற மாதிரி அணைப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், யார் நிற்கணும், யார் ஜெயிக்கணும், யார் செலவு பண்ணணும், யாரை முடக்கணும். இதுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா மக்களை முட்டாளாக்கிடுவாங்க. இதை தான் தளபதி அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. வேற நேரு இந்த விஷயத்துல வேற என்னெல்லாம் பண்ணியிருக்காரு? இந்த ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அபாய ஊழல் இருக்கு அப்படின்றதுலாம் இல்லை, இந்த ஊழலே பெரிய ஊழல் இல்லையா? இது பணம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. பணம் இவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கொள்ளடிக்கிறாங்க. இவங்க இளைஞர்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. கிராமத்து இளைஞர்கள் வாழ்க்கை இதுக்காக தொலைச்சிருவாங்க. ஆமாம், நீங்கள் போய் கிராமத்தில் பாருங்களேன், டிஎன்பிசி எழுதுறதுக்கே 5 வருஷம் 10 வருஷம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எழுதிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து வருஷம் டிஎன்பிசி எழுதுவாங்க. அவங்க எய்மே ஒரு விஓ ஆயிடுறது, இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட் அரசு பணியில் போயிடுறது. ஆமாம், அரசாங்க பணிக்கு போயிட்டா அவங்க அவங்களுடைய லைஃப்ல செட்டில் ஆயிடலாம், அவங்க வாழ்க்கை ஸ்மூத் ஆயிரும், அந்த கனவுல இருப்பாங்க. இல்லை ஒரு சிலர் கனவே எப்படியாச்சும் என் பிள்ளை அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிடாதா அப்படிங்கிறது அந்த கிராமங்களில் உள்ள மக்கள்கிட்ட ரொம்ப உண்டு. அப்போ அந்த இளைஞர்களுடைய எதிர்காலத்தையே இவங்க கேள்விக்குறியாக்கி வச்சுருக்காங்க. நேர்மையாக படித்து நேர்மையாக எழுதுகிற ஒருத்தர் தகுதி பெற விடாமல் பண்ணியிருக்காங்க. பணம் இருக்கிறவன் பணம் கொடுத்து வாங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ பணம் இருந்தால் மட்டும்தான் அரசு வேலை கிடைக்குமா? அப்போ நேர்மையாக படிக்கிறவனுக்கு இல்லை எக்ஸாம் எழுதுகிறவனெல்லாம் நீங்கள் அவங்கள ஏமாத்துறீங்க. அது ஐவாஸ் எக்ஸாமாக இருக்குது. அதைத்தான் நாங்கள் குறிப்பிடுறோம். இளைஞர்களை ஏமாற்றி விட்டது இந்த திமுக அரசு. இளைஞர்களுடைய எதிர்காலத்தில் மண்ணள்ளி போட்டு விட்டது இந்த திமுக அரசு. டிஎன்பிசி அந்த போர்டை தன்னோட கண்ட்ரோல் வச்சுட்டு இந்த மாதிரி ஊழல் பண்ணியிருக்காங்க. அந்த போர்டு நேர்மையா இல்லையா? டிஎன்பிசி நேரடியாக கண்டக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிஎன்பிசி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்க வேண்டாம். அதாவது இவருடைய இது பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை இல்லையா, உள்ளாட்சித்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் வைக்க வேண்டாம்னு சொல்லி அதை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மாற்றிட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடத்துகிறதா? அண்ணா யூனிவர்சிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸை எஜுகேட் பண்ணுறது, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டட் ஒரு ஆய்வு நடத்துறது, அதுதான் அண்ணா யூனிவர்சிட்டி வேலை. அண்ணா யூனிவர்சிட்டி வேலை வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு எக்ஸாம் நடத்துறது இல்லை. ஆனால் இவர்களுடைய சுயநலத்துக்காக அதை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மாற்றி அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக இந்த ஊழலை அரங்கேற்றி இருக்கிறார். ஆனால் இதுக்கு இடி கொடுத்துச்சு, ஒன்றிய அரசு இந்த மாதிரி பெருசாக ஆக்ஷன் எடுக்கல, போலீஸும் ஏன் ஒரு இது எல்லாம் இவங்க ஆளுங்க தானே. ரொம்ப ஒரு அபத்தமான விஷயம் என்னன்னா, இவங்க 2021 எலெக்ஷனில் நிற்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே தனி நீதிமன்றம் அமைத்து விரைவு நீதிமன்றம் அமைத்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து புழல் சிறையில் அடைப்போம்னு சொன்னாங்க. என்ன செஞ்சாங்க? யார் மேல நடவடிக்கை எடுத்தாங்க? அறப்போர் இயக்கம் திரு வேலுமணி அவர்கள் மீது உள்ள அறப்போர் இயக்கம் ஜெயராம கணேசன் வேலுமணி அவர்கள் செய்த ஊழலை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு மூலம் நடவடிக்கை எடுக்க சொல்லியும் இதுவரை அது தூங்கிக்கிட்டு தானே இருக்கு. நீங்க இங்க அதிமுகவை எதிர்த்து அதிமுக சரியில்லை, நாங்க தான் எல்லாம் பண்ணுவோம் எல்லாம் சொல்றீங்களே, அதிமுக ஊழலை மட்டும் ஏன் மூடி மறைக்கிறீங்க? எடப்பாடி அவர்கள் மீது ஒரு கேஸ் ஏன் மூடி மறைக்கிற காரணம் என்ன? இவங்க எல்லாம் ஒண்ணுதான், இவங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நான் வந்தா நீ என் மேல நடவடிக்கை எடுக்காத, நீ வந்தா நான் உன் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேன். பாலிடிக்ஸ மக்களை ஏமாத்துவோம். அரசு ஊழியர்கள் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆமா ஆமா, இருக்கிற மாவட்ட ஆட்சியர்ல இருந்து எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்களா? இல்லைங்க, எப்போதுமே நிர்வாகம் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் முதலமைச்சரும் முடிவு பண்றது தான். அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்றது தான்
இங்கே உள்ள நிர்வாகிகள் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அதை மீறிய ஒரு அதிகாரம் இருந்தாலும் அதை செய்ய விட மாட்டாங்க. அப்படி செய்ய விட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. புதுசாக அவங்க மேலே ஏதாச்சும் ஒரு ஊழல் போடுறதோ என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன் நிறைய இடங்கள்ல மணல் கொள்ளையை தடுக்க வந்த விஓவை லாரி ஏற்று கொண்டு இருக்காங்க. சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து அவருடைய ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஒரு டிரான்ஸ்ஃபர் அடிச்சிருக்காங்க. புதுக்கோட்டையில் கூட ஜக்பர் அலின்னு சொல்லி ஒரு கனிமலை எதிர்த்து போராடுறதுக்கு அவர் கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அதிகாரிகளை அவங்களுடைய அதிகாரத்தின் பலம் கொண்டு அச்சுறுத்துகிறார்கள். இப்போ அதை தாண்டி நிறைய அதிகாரிகள் இவர்களுக்கு ஒத்து ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பள்ளிக்கரணையில் மார்ச் நிலம் வந்து நிறைய வந்து தப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. அந்த ரிஜிஸ்டர் பண்ணவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ரேஷன் ஊழல் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் கொள்முதல் பண்ணுற எல்லாமே கிறிஸ்டி நிறுவனம் மூலம் ஊழல் நடந்திருக்கு. அதன் மூலம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க வந்தவுடனே கிறிஸ்டி கூட கை கோத்துக்கிட்டாங்க. இப்போ ரோடு கான்ட்ராக்டர்லேருந்து எல்லா கான்ட்ராக்டர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியிலையும் இருப்பாங்க, அந்த ஆட்சியிலையும் இருப்பாங்க. இங்கே வந்தவுடனே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதுக்குள்ளே மாற்றிப்பாங்க. அங்கே 40% கொடுத்தியா இங்கே கொஞ்சம் கொடு சரிப்படுத்திக்கலாம், இங்கே கொடுத்தியா அங்கே கொடு சரிப்படுத்திக்கலாம். அதுதான் வரும்போது இப்போ வந்து வட சென்னையில் ஒரு மக்களுக்காக கட்டப்பட்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு தரம் இல்லை அப்படின்னு வந்து ஆய்வு அறிக்கையே சொன்னிச்சு. டிஎம்கே வரும்போது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் சேகர் பாபு நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் யார் மேலே? திரு ஓபிஎஸ் மேலே. இன்னைக்கு ஓபிஎஸ் கூட கொஞ்சம் கொலாவிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் ஒரு ஆதரவாளர் நீங்கள் தான் முதல்வர் ஆக வேண்டும் சொல்றாங்க. இது வந்து இத்தனைக்கு சட்டமன்றத்தில் ஐயப்பன் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அம்மாவின் ஆசையும் இருக்கிறது, எம்ஜிஆர் அவர்களின் ஆசையும் இருக்குது. அம்மாவும் எம்ஜிஆரும் தீய சக்தி திமுகன்னு சொன்னாங்க. இந்த திமுக தமிழகத்தில் இருக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. மக்களுக்கு எதிரான கட்சி திமுகன்னு சொன்னாங்க. அவங்க கூட ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு எடப்பாடி பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து பாஜக கூட நான் வந்து செஞ்ச தப்புலயே மிகப்பெரிய தப்பு பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டதான், இனிமேல் எக்காரத்தை கொண்டு பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு மோடியா லேடியான்னு கேட்டாங்க. இப்போ அது வந்து அமித்ஷா திமுகவா அவங்க கிட்ட அடிமையா கிடக்குது. இப்படி பல்வேறு கட்சிகள், இவங்களை மட்டும் இல்ல, எல்லா துறையும் தனியார் மயமாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எல்லாருக்கும் கான்ட்ராக்ட் ஒப்பந்த முறையில் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா காரணம் என்னன்னு நினைக்கிறேன். சமீபத்துல ஒரு அபத்தம் என்னன்னா, இப்ப வந்து துப்புரவு பணியாளர்கள்லாம் வந்து அவங்களுடைய ஊதியத்தை பற்றியோ பணி நிரந்தர பற்றியோ அவங்க வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இவங்க நேரடியாக செஞ்சாலே அரசாங்க செலவு கம்மி தான். ஆனால் அந்த பணியை கொண்டு போய் கமிஷன் வாங்குறதுக்காக ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்காரண்ட கொடுத்து இதே துப்புரவு தொழிலாளர்களை அவங்க கிட்ட அடமானம் வச்சுட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ப்ரைவேட்டுக்காரன் அவன் வந்து எல்லா காசையும் வாங்கிப்பானான். ஆனால் இவங்க காலையில் சோறு போடுவாங்களாம், மத்தியானம் சோறு போடுவாங்களாம், எல்லாம் செய்வாங்களாம். இதுக்கு நேரடியாக அவங்கள பணி நிரந்தரம் பண்ணியிருக்கலாம்ல, அரசாங்க ஊழியராக ஆக்கியிருக்கலாம்ல, நேரடியாக அரசாங்கம் செலவு பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் சுற்றி எல்லார் கையிலையும் அவுட் சோர்சிங் பண்ணிட்டு அந்த அவுட் சோர்சிங் மூலமாக இவர்கள் கமிஷன் அடிக்கிறாங்க, லாபம் அடிக்கிறாங்க. அந்த துப்புரவு தொழிலாளர் இந்த அவுட் சோர்சிங் கூட செல்வ பெருந்தகை அவர்களுடைய கம்பெனி தான் எடுத்திருக்குன்னு பேசிக்கிறாங்க, சொல்றாங்க, கேள்விப்படுறோம். அப்போ இந்த கூட்டணி கட்சிகளும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவர்களுடைய சுய லாபத்துக்கு, அது காங்கிரஸா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், இல்ல தேமுதிகவா இருக்கட்டும், மக்கள் நீதி மையமா இருக்கட்டும், இந்த தலைவர்கள் எல்லாம், இந்த கட்சியில உள்ள முன்னணி தலைவர்கள் எல்லாமே அவங்களுக்கு சீட்டு வேணும், அவங்களுக்கு எம்எல்ஏ வேணும், அவங்களுக்கு கான்ட்ராக்ட் வேணும், அவங்களுக்கு பணம் வேணும், அவங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துக்கணும், அவங்க குடும்ப சொத்தை பாதுகாத்துக்கணும், இப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களை நம்பி அவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட அவங்களுடைய தொண்டர்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடக்க போற எலெக்ஷன் தொண்டர்கள் விசஸ் அவர்களுடைய தலைவர்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. விஜய் சார் வந்து என்ன பண்ணுவார் புரியல. விஜய் சார் வந்து இந்த மாதிரி விஷயத்துல என்ன பண்ணுவார்? விஜய் சார் வந்தா பண்ணுவாருங்க. இன்னைக்கு வர ஆட்சியில இருக்கிறவர்களை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆட்சிக்கு வந்தால் சிறந்த நிர்வாகத்தை கொடுப்போம், அது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி உங்களுக்கு சொல்லும். விஜய் சார் வந்து 2 விஷயம் தெளிவா சொல்லிட்டாரு. நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா என்ன செய்ய முடியுமோ அதை தான் சொல்லுவோம். சும்மா ஓட்டு வாங்குறதுக்காக எல்லாம் சொல்ல மாட்டோம். எது நடைக்கு சாத்தியமோ அதை தான் தேர்தல் அறிக்கையில கொடுப்போம். ஒன்று சொல்லியாச்சு. 2வது, ஓட்டுக்காக எந்த வாக்குறுதியும் இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. 3வது, நான் வந்தா 1 பைசா அரசாங்க நிதியை தொட மாட்டேன், தேவையும் இல்லை, மக்கள் எனக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க,
அது மட்டும் இல்ல, என்னை சார்ந்தவர்கள் யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்ற தலைவர்களுக்கு இதை சொல்ல தில் இருக்கா? இது மட்டும் சொல்லியிருக்காரா? இது மட்டும் இல்லை, அந்த மக்களை பார்த்து, எங்களுடைய தம்பி தங்கைகளை பார்த்து கேட்குறாரு, உங்க வீட்டில் யாராச்சும் பணம் கொடுத்தாங்க அப்படின்னா ஓட்டுக்கு, உங்க பேரண்ட்ஸ்கிட்ட வாங்காதீங்கன்னு சொல்லுங்க. அது அவர்கள் நம்மளிடம் திருடி நம்மகிட்டயே காசை கொடுத்து மறுபடியும் இந்த தமிழகத்தை கொள்ளையடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க உள்ள யாராச்சும் சொல்ல முடியுமா? யாரும் பணம் கொடுத்தா வாங்காதீங்கன்னு ஸ்டாலின் சொல்லுவாரா? எடப்பாடி சொல்லுவாரா? இல்ல அந்த கூட்டணி கட்சியில உள்ள கமலஹாசனை சொல்ல சொல்லுங்க, தேமுதிகவை சொல்ல சொல்லுங்க, கம்யூனிஸ்டை சொல்ல சொல்லுங்க, மதிமுகவை சொல்ல சொல்லுங்க, விசிகாவை காங்கிரஸை சொல்ல சொல்லுங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் சுய லாபத்துக்காக நிற்கிறாங்க. ஆனா இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுதுன்னா, திமுக கூட்டணியை பொறுத்தவரை திமுக கூட்டணி தொண்டர்களா இல்ல அந்த தலைவர்களா அப்படின்னு, தலைவர்கள் சுய லாபத்துக்காக திமுகவுடன் ஒட்டுண்ணியாக ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. தொண்டர்கள் தாவேகா வரணும், தளபதி விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. தொண்டர்கள் எல்லாம் தாவேகாவுடன் இருக்கிறார்கள். அதாவது இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீ திருட அப்படின்னு சொன்னா நீயும் திருடன் தான். அவங்க சமநிலைப்படுத்துறாங்களாம். இதை நான் ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். டெல்லியில் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மேல பிஜேபி எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவர் மேல பல சேர வாரி ஊத்தி ஜெயிலெல்லாம் தூக்கி வச்சாங்க. இப்ப எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதெல்லாம் என்ன ஆச்சு? அவர் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்காரு, இவங்க பாட்டுக்கு இருக்காங்க. ஒரு குற்றம் நடந்தது அப்படின்னா நிரூபிச்சு தண்டனையை நோக்கி போகணும்ல, விசாரணையிலையாச்சும் இருக்கணும்ல, இருக்கணுமா வேண்டாமா? அப்போ இவர்களுடைய எய்ம் எல்லாம் என்னன்னா, இந்த பிஜேபி, திமுக, அதிமுக இல்லைன்னா நீ திருட அப்படின்னு சொன்னா நீயும் திருடன் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையை கொண்டு சமநிலைப்படுத்துவாங்க. நாங்க 2 பேரும் திருடன் தான் அப்படிங்கிறது. நான் நல்லவன் அப்படின்னு அவன் சொல்லணும், நான் ஊழல் பண்ணல, நான் தப்பு பண்ணல அப்படின்லாம் சொன்னோம். அந்த வாதத்துக்கு திமுக, அதிமுக, பிஜேபி போவே போகாது. நீங்களும் அப்படித்தான். அதுக்குத்தான் ஒரு கதையை கட்டுவீங்களே தவிர, உங்களால் நான் பண்ணல, நான் ஊழல் பண்ணல, நான் திருடல, நான் திருவாரூர்ல இருந்து எப்படி வந்தேன்னா அப்படியே இருக்கிறேன் சொல்லுங்க பார்ப்போம். இல்ல நான் ஸ்டாலினோ எடப்பாடியோ உதயநிதியோ தேர்தல் அஃபிடவிட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த சொத்து மட்டும்தான் இருக்கு, என்கிட்ட வேற சொத்தே இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இவர் ஸ்டாலின் வருஷத்துக்கு காட்டுற இன்கம்மே 20 லட்சம் ரூபா தான். 20 லட்சம் ரூபா தான் அவருடைய மதிப்பா. அவர் காரே 8 கோடி ரூபா கார்ல போறாரு. இவங்க எல்லாம் கெட்டுற வாட்சே கோடி கணக்குல இருக்கு. சொந்த வீடு இல்லைன்னு காட்டியிருக்காரு. அப்ப இப்ப தெருவில் இருக்காரா? அந்த வீடு யாருது? அந்த வீடு எப்படி வந்தது? ரெட் ஜெயின்ல கோடி கணக்குல டிரான்சாக்சன் பண்றாங்க. உதயநிதி காட்டியிருக்க வருமானம் என்ன லாஸ்ட் 13 வருஷத்துல? கிட்டத்தட்ட எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காரு. நடிச்சிருந்தாலும் அவர் அஃபிடவிட்ல காட்டுறது வெறும் 30 லட்சம் 40 லட்சம் தான் வருமானம் கட்டியிருக்காரு. ஏன் 1000 ரூபாய்க்கு அவர் நடிக்காரா ஒரு படத்துக்கு? இருக்கிறவன் முட்டாளா? இப்போ திரு ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய வருமானம் வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய். ஏன் 4 லட்சம் தானா? பார்க்குறவங்களாம் முட்டாளா? கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகள் சொத்து உங்ககிட்ட இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் அது தெரியும். ஆனா சட்டத்தில் உள்ள ஓட்டையை பயன்படுத்தி நீங்க எப்படி எல்லாம் திருடுறீங்க? அதாவது இதுக்கு ஒரு நல்ல கதை இருக்குன்னா அது ரொம்ப லென்த்தா போகுமேன்னு பாருங்க. இவர்கள் திருட்டை நிரூபிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக இவர்கள் திருடர்கள் இல்லைன்னு ஆக முடியாது. புரியுதுங்களா? காத்த திருடன் தான் ராஜா வருது 12G 2G ஊழலே இல்லை அப்படின்றாங்க. அது கட்டமைக்கப்பட்டது அப்படின்றாங்க. ஆனா அதே 2Gல 40 கம்பெனி எனக்கு இந்த இந்தியாவே வேணாண்டான்னு ஓடி போனோம். 100 லைசன்ஸ் கேன்சல் பண்ணாங்க. ஊழல் நடக்கலைன்னா அதெல்லாம் எங்க இருந்து நடந்தது? ஓடி போன கம்பெனி வாங்கின லோன் எல்லாம் என்னாச்சு? வேவர் பண்ணாங்கல்ல, அது திருட்டு இல்லாம என்னது? இது போல இவர்கள் இந்த திமுக, அதிமுக, பிஜேபி கட்சிகள் ஊழலை விஞ்ஞான பூர்வமா பண்றது, மாட்டிக்காம பண்றதுனால இவர்கள் உத்தமர்கள் கிடையாது. அதே நேரத்துல எதிராளி உன் மீது ஒரு குற்றம் சொன்னா நீயும் அதுதான் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு, நான் அது இல்லை, நான் ஊழல் பண்ணல, நான் திருடலைன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க திராணி உள்ளவர்கள் நான் ஒத்துக்கிறேன். இதே போல எடப்பாடியோ ஸ்டாலினோ தில் இருந்தா, தைரியம் இருந்தா, நாங்கள் ஊழல் பண்ணவே இல்லை, நாங்கள் ஊழல் பண்ணவும் மாட்டோம், என்னை சுத்தி உள்ளவர்கள் ஊழல் பண்ணவே விட மாட்டோம் சொல்லுங்க. ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க, ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் திருடன் அப்படின்னு சொல்லுங்க. சொல்ல தைரியம் இருக்கா? நாங்க விமர்சனம் பண்ணும் போதெல்லாம்
எங்களை உங்கள் தரத்துக்கு தாழ்த்ததுக்காக நீங்கள் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி எதையாச்சும் விட்டுக்கிட்டு இருப்பீங்க. விஜயண்ணா அதெல்லாம் சொல்லிட்டாரு, இன்னும் 1 மாசத்துல நம்ம மேல சேர வாத்தி ஊத்தி இறைப்பாங்க. ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதை விட்டுருவாங்க. ஏன்னா இதே டெல்லியில பிஜேபி திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மேல் நடத்தி காட்டியது. எலெக்ஷன் முடியதுனையும் அவரை உள்ள தூக்கி வைக்கிறது, மணிஷ் சிசோடியாவை உள்ள தூக்கி வைக்கிறது, ஜிதேந்தர் ஜெயினை உள்ள தூக்கி வைக்கிறது, எல்லா வேலையும் செஞ்சாங்க. எலெக்ஷன் முடிச்சு டெல்லியில பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னு வந்தவொடனே எல்லாத்தையும் வெளில விட்டாங்க. எல்லாம் அவங்க பாட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. இன்னைக்கு வர விசாரணை எல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால நான் சொல்றது, திமுகவும் பிஜேபியும் ஒன்று. அவர்கள் என்னெல்லாம் அங்க செஞ்சாங்களோ அதெல்லாம் இங்க செய்யறாங்க. அவங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்ணாங்க, இவங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க ஊழல்வாதி எல்லாம் அவங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு வாஷிங் மிஷின் வேலை பார்த்தாங்க, இவங்க அதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லுவாங்க, ஆனா அதிமுக மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. திமுக அதிமுக எல்லாம் கூட்டுக்கலவானீங்க. இவங்க எல்லாருடைய முகத்திரையும் கிழிக்கிறதுக்கு தான் விஜயண்ணா வந்திருக்காரு. திமுகவில் உள்ள எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் அவர்களுடைய சுயநலத்துக்காக கூட்டணியில சேர்ந்திருக்காங்க, ஒட்டுண்ணியா அங்க இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய தொண்டர்கள் யாரும் அவர்களுக்கு இந்த தடவை வாக்கு அளிக்க போறதே கிடையாது. எல்லாமே திமுகவுக்கு எதிராக தாவேக்காக்கு தான் வாக்களிக்க போறாங்க. அதே நிலைப்பாடு தான் அதிமுக தொண்டர்களும் இருக்காங்க. அம்மா அவர்களுக்கு எதிராக, எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக இவங்க எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்சி பழைய அதிமுக இல்லை, அதனால் இது அமித்ஷா திமுக, அதனால விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும்னு அந்த தொண்டர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்ல, இளைஞர்கள் இப்ப சமீபத்துல சர்வே நடந்தது. அந்த சர்வேல இளம் பெண்கள்ல இருந்து எல்லா பெண்களும் விஜயண்ணா பின்னாடி நிக்கிறாங்க. இளைஞர்கள் ஃபுல்லா விஜயண்ணா பின்னாடி நிக்கிறாங்க. ரொம்ப மூத்த 50 வயசு 60 வயசு ஆட்கள் தான் பழைய உதயசூரியன் ரெட்டலன்னு தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் மாற்றம் நடக்க ஆரம்பித்து விட்டது. அவங்க வீட்டுல உள்ள குழந்தைகள் தாத்தா நீ விஜய் மாமாக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் உள்ள ஓட்டே இல்லாத குழந்தைகள் கூட அந்த வீட்டுல உள்ள பெரியவங்களை, சொந்தக்காரங்களை, அண்ணனை, அப்பாவை, பெரியப்பாவை, மாமாவை, அத்தைய, சித்திய, தாத்தாவை, பாட்டிய எல்லாருக்கும் கூப்பிட்டு விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாற்றம் 2026 நடக்கும். தளபதி விஜய் அவர்கள் இப்ப சிஎம் ஆகி 2026 தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஆட்சி தரப்போறாரு. 2026 மிராக்கல்ல இந்த திமுக, அதிமுக, பிஜேபி போன்ற கட்சிகள் காணாமல் போகுது. இதுதான் நடக்க போது. தேர்தல் முடிந்தவனே பார்ப்போம். நேரத்தை பண்ணிட்டு மற்றும்